ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் தான் போகிறோம். அண்டு கீழக்கரையிலேருந்து ஏர்வாடியிலேருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி வழியாக தான் நம்ம வந்து போகிறோம். அண்ட் இது வந்து காரில் போகிறோம், பைக்கில் போகலை. அண்டு இந்தியாவுக்கு வந்து இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன். ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். அதுக்கான ரீசன் எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா நான் அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock ஆச்சு. அண்ட் நம்ம எப்படியும் நைட்டுலாம் போய் ரீச் ஆகிடலாம். அண்ட் மற்றதெல்லாம் நான் வந்து போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு வரும். ஓகே கைஸ், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கீழக்கரை வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 kilometers இருக்குது. ஸோ 4 to 4.5 hours ஜேர்னி இருக்குது. அண்டு நம்ம வந்து இந்த ட்ரிப் முடிச்சுட்டு பெங்களூர் கிளம்பிடுவோம் ஒரு 2 to 3 days. அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே போயிட்டு உங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன். அண்டு லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு துபாய் விலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஃபுல்லாக இந்தியாவில் தான் உங்களுக்கு வந்து நிறையா விலாக்ஸ் வரும். ஓகே, அப்படி கண்டினியூவாக பாருங்கள். நான் மற்றதெல்லாம் பரவாயில்ல கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு வியூலாம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே 2 பக்கம் மரம், ப்ளஸ் வந்து இங்கே பனைமரம் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் போகிற எல்லா இடமே உங்களுக்கு பதனி கிடச்சிச்சு. நான் போனது பதனி சீசன். இப்போ வந்து ஒரு 500 meters 1 kilometer ஒருக்கா வந்து கண்டினியூவாக இருந்துச்சு. அதேமாரி இங்கே பழம், கல்கண்டு எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதேமாதிரி தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு சில இடத்துல வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு இங்கே பனக்கல்கண்டு எல்லாமே இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தோம். ஸோ அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து தூரிகிட்ருக்கு. ஸோ மழை பெஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். அண்டு கிளைமேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 20 kilometers இருக்குது தூத்துக்குடிக்கிட்ட வந்துட்டோம். நம்ம ரீச் ஆகிட்டோம். அண்ட் இங்கேருந்து நம்ம ஒரு 1.5 hours ஜேர்னி இருக்குது. ஸோ ஐ திங்க் போகிறதுக்கு நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அண்டு ரோடெலாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வருது. ஸோ மற்றதெல்லாம் அப்படியே பரவாயில்ல கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். அண்ட் இப்போ தான் நாங்கள் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்புறோம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 50 kilometers இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டோம். அண்டு இந்த மாதிரி நைட் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க. ஆப்போசிட்டில் வரவங்க கொஞ்சம் ஏறி வருவாங்க. அண்டு ஹை பீம்லாம் போட்டு வரும்போது ரொம்ப கடுப்பாகும் நம்மளுக்கு. ஓகே, அப்படியே கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நான் போகிற வரல கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்குள்ளே வந்துட்டோம். என்னடா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சான்னு பார்க்காதீங்க. நைட் வரும்போதே வந்து நான் டீ சாப்பிட்டுட்டு வண்டி எடுக்கும்போது மேப்பை தப்பாக போட்டேன். ஸோ நம்ம ரூட் மாதிரி நாங்கள் வெளில போயிட்டோம். ஒரு 70 kilometers இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வேறு வழியில் போயிட்டோம். லைக் ரூட் மாறினால தப்பாக போயிடுச்சு. திருப்பி நாங்கள் சுற்றி வர்றதுக்கு ஒரு 150 kilometer மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வெளில போனப்போ அங்கிட்டே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு லேட் ஆகிடுச்சுன்னு. ஸோ மார்னிங் இப்போ தான் கிளம்பி வந்தோம். லைக் 5 o'clock தான் வண்டி எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும். நம்ம வந்து குற்றாலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். அண்ட் இங்கே வந்து ரோடெலாம் செம்மையாக இருக்குது கைஸ். நல்லா நீங்கள் வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இன்னும் ஒரு 20-25 kilometers தான் கைஸ் இருக்குது. நம்ம வந்து தென்காசிக்குள்ள வந்துட்டோம். அண்டு குற்றாலம் வந்து நம்ம ஒரு 20 kilometersக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இப்போ ஒரு 1/2 hourக்குள்ளே நம்ம வந்து அங்கே போயிடுவோம். அண்ட் நீங்கள் வரப்போ வந்து குற்றாலத்தில் தண்ணி வருதா என்னங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா வந்து வேஸ்ட்டாக தான் நம்ம வந்து சும்மா இதை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்திங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் தான் இது. குற்றாலம் வந்தாச்சு கைஸ். ஆனால் இங்கே வந்து தண்ணி இல்லையா. ஸோ வந்து பக்கத்தில் ஐந்தருவின்னு ஒன்று இருக்குது. அங்கே தண்ணி இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்டு அங்கே வந்து கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தது. ஸோ இது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து தண்ணி இங்கே இல்லை. ஐந்தருவியும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் குற்றாலம் வந்து நல்லா பெருசாக இருக்குன்னாங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இதான் கைஸ் அந்த ஐந்தருவி. இங்கேயும் வந்து போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் கைஸ். ஓகே, அப்படியே கண்டிப்பாக பாருங்கள்.